பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இதுகுறித்து பேசுவதற்காக நம்மிடையே பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். திரு அரவிந்த், நீங்க இணைப்புல இருக்கீங்க. இப்போ பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்காரு, அதாவது அமித்ஷாவும் அன்புமணியும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்விக்கு அவரிடமிருந்து மறுப்பு வரவில்லை. எப்படி பார்க்கிறீங்க? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார். இந்த வருகையின் போது தமிழக பாஜக தலைவர்களை அவர் சந்திக்க இருப்பதாகவும் தேர்தலுக்கு தயாராகுவது தொடர்பாக ஆலோசனை நடத்திருப்பதாகவும் தான் பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி நிர்வாகிகளை அமித்ஷா சந்திக்க இருக்கிறார். எனவே அந்த தருணத்தில் பாமக தலைவர்களை சந்திப்பார்களா என்ற கேள்வி எழுந்திருந்தது. ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்ற தகவல் தான் நமக்கும் கிடைக்கப்பெறுகிறது. ஏனென்றால் இந்த வருகையானது அமித்ஷாவுக்கு முழுமையாக கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்காகவும் கட்சியை பலப்படுத்துவது, தேர்தலுக்கு தயார்படுத்துவது, அதற்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பானதான் ஆலோசனை நடத்த இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதனை தாண்டி கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பாரா என்ற கேள்விக்கு தற்போது வரை அதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. ஆனால் நேற்றைய தினம் ஆடிட்டர் குருமூர்த்தி பாமக தலைவர் நிறுவனர் ராமதாஸை சந்தித்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் இருவருக்குமான பிரச்சனை தொடர்பாக அவர் பேசியிருப்பதாகவும், அதே போல பாஜக கூட்டணியில் தொடர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் அதற்கு குருமூர்த்தி மறுத்திருந்தார். இதற்காக நான் சந்திக்கவில்லை என்று மறுத்திருந்தார். ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் படி குருமூர்த்தி பல அரசியல் கட்சி தலைவர்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டிருக்கிறார். அவர்களிடம் திமுகவுக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒரு அணியில் திரள வேண்டும், ஒரு அணியில் இணைய வேண்டும் என குருமூர்த்தி பல அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேசி வருகிறார். நமக்கு கிடைத்த தகவலின்படி கடந்த முறை அமித்ஷா தமிழகம் வந்த போது அந்த சமயத்தில் குருமூர்த்தி சீமானிடமும் பேசியிருந்ததாக நமக்கு தகவல் கிடைத்திருந்தது. அதாவது நீங்கள் திமுக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள், எங்களுக்கும் அதே நிலைப்பாடுதான், எனவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்தால்தான் திமுக. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன்.